பிரசன்னம் பெறும்படி உம் சமூகமே ஆனந்தமே பிரசன்னம் பெறும்படி கைகளை தட்டி உற்சாகமாக என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு உள்ளத்தோடு எல்லாம் சொல்லுவோமா என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு இதயத்தோடு இந்நாள் வரை உன்னை ஆதரித்த இந்நாள் வரை உன்னை அன்பு வைத்த ஆண்டவரையே நீ தொழுவேற்று ஆண்டவரையே நீ தொழுவேற்று என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு உள்ளத்தோடு இந்த நாளத்திலிருந்து என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு இதயத்தோடு நம்ம இதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தகப்பன் அவர். உந்தன் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்தவர் அவரே உள்ளங்கைகளில் வரைந்து உன்னை பாதுகாப்பவர் அவரே. சொல்லுங்க உந்தன் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்தவர் அவரே உள்ளங்கைகளில் வரைந்து உன்னை பாதுகாப்பவர் அவரே உம் சமூகமே ஆனந்தமே பிரசன்னம் பெறும்படி ஹல்லேலூயா சமூகம் சமூகமே ஆனந்தமே பிரசன்னம் பெறும்படி என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு உள்ளத்தோடு ஆமென் என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு உள்ளத்தோடு ஆமென். சமாதானம் தந்தாரல்லவா இல்லை என்றும் சமாதானமே என்றும் தருபவர் அவரே இல்லை எல்லாம் சந்தோஷமே என்னாலும் தருபவர் அவரே. சொல்லுங்க இந்த நாளத்திலிருந்து சந்தோஷமே என்னாலும் தருபவர் அவரே சமூகமே ஆனந்தமே பிரசன்னம் பெறும்படி சமூகம் சமூகமே ஆனந்தமே பிரசன்னம் பெறும்படி என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே துதி முழு
கர்த்தரை துதி முழு இதயத்தோடு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை முழு இதயத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த பாடலின் முதல் இந்த வரியை மாத்திரம், என் ஆத்மாவே நீ கர்த்தரையே துதி முழு உள்ளத்தோடு இதயத்தோடு என்று வரும்போது உங்களுடைய வலது கையை உங்கள் இதயத்தின் மேலே நீங்கள் வைத்து அனைவரும் கண்களை மூடி நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிடம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உணர்ந்து, நெஞ்சார உணர்ந்து இந்த பாடலை பாட போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு வரி மாத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் உங்கள் வலது கையை உங்கள் இதயத்தின் மேலே வைத்து இந்த வரியை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு சந்தோஷம் தந்தார், உனக்கு பேரின்பம் தந்தார், எத்தனை காரியங்கள் செய்தார். இந்த பாடல் வரிகளில் ஒரு சில காரியங்கள் மாத்திரமே குறிப்பிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை செய்தார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் அதை உணர்ந்து கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடலாம். கண்களை மூடி அவருடைய பிரசனத்தை உணர்ந்து, என் ஏசப்பா, என் தகப்பன், எனக்கு எல்லாமாக இருக்கிற யெகோவா தேவன், இன்னும் எனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் எனக்காக எவ்வளோ நன்மை செய்திருக்காருல்ல. என் ஆத்மாவே நீ நன்றி சொல்லு. நீ மௌனமாக இருக்காத. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை. உன் ஆத்மாவுக்கு ஒரு அறிவு வேணும். அது என்னன்னா, நீ நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைங்கிறது உன் ஆத்மாவுக்கு நல்லா தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆத்மாவுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. நீங்கள் என்றைக்குமே உங்களை நான் மறக்கக்கூடாதப்பா. நீங்கள் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, உமக்கிட்ட நன்மை பெறுகிறவர்களாக மாத்திரம் இல்லை, உமக்கிட்ட சுகத்தை ஆசீர்வாதத்தை பெறுகிறவங்க மாத்திரம் இல்லை, பெற்றுக்கொண்டதை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நன்றிருந்ததோடு சொல்ல வந்திருக்கிறேன், கூற வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல ஆசீர்வதிங்க. நாங்கள் யாரையும் பார்க்கல. பரலோகத்திலிருந்து நீங்கள் என்ன உற்று பார்க்குறீங்க. நீங்கள் என் மேலே நோக்கமாக இருக்கீங்க. ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஒத்தாசி வரும் பருவதம் உண்மை நோக்கி நாங்கள் பார்த்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்று சொல்லி எல்லாம் சொல்லலாமா? எல்லாம் சொல்லுவோம். சமூகமே ஆனந்தமே பிரசன்ன பேரின்பமே, உம் சமூகமே ஆனந்தமே பிரசன்ன பேரின்பமே. கை வைத்து, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு இதயத்தோடு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு நாள் வரை. நாள் வரை உண்டு, நாள் வரை உண்டு அன்பு வைத்த உன்னவரையே நீ தொழுதேற்கு. ஆண்டவரையே நீ தொழுதேற்கு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இந்த ஆண்டு முழுவதும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ருசித்து பார்க்கும் போது அவர் எந்த கசப்பான காரியத்தையும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை நான்
பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக ஒரு பாடல், நமக்கு ஏசப்பா துணை நிற்கிறார். ஆமா, ஹல்லேலூயா. நமக்கு யார் துணை? ஏசப்பா துணை. ஹல்லேலூயா. ஆமென். இது பொதுவான இந்த நம்பிக்கை எல்லா ஜனங்களுக்கும் உண்டு. என்ன நம்பிக்கை? கடவுள் துணை நிற்பார் அப்படின்னு சொல்லி பொதுவான நம்பிக்கை உண்டு. நீங்கள் ஆட்டோவில், லாரியில், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வணங்குகின்ற தெய்வத்தை என்ன பண்ணுவாங்க? துணை துணை அப்படின்னு வைத்திருப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. பிரேக் நல்லா இருக்கலாம், ஆயில் நல்லா இருக்கலாம், ஓட்டுற டிரைவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவன் நம்புவது எங்கே? கடவுள் ஒரு துணை இருக்கும்போது என்னுடைய பிரயாணம் நல்லபடியாக அமையும், நான் போகிற காரியம் வாய்க்கும் அப்படின்னு நினைப்பான். இன்றைக்கு தேவ ஜனம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நாம் ஆராய்க்கும் தேவன் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. ஒரு அஞ்ஞானிகள் துணை என்று சொல்லும் போது அவர்கள் அதன் மேலே எவ்வளோ பற்றுதலாக, எவ்வளோ நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாக இருக்கணும். ஏனால் நாம் ஆராய்க்கும் தேவன் யார் என்று நமக்கு என்ன பண்ணோம்? நல்லா தெரியும். வசனம் சொல்லுது அவர் எப்படிலாம் செய்தவர், பழைய ஏற்பாட்டில் எப்படிலாம் செஞ்சார், புதிய ஏற்பாட்டில் எப்படிலாம் செஞ்சார், இந்த காலத்தில் எப்படி செய்து வருகிறார், நம்முடைய ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் எப்படி செய்தார், எப்படிலாம் வழி நடத்தினார், எல்லாருக்கும் தெரியும். தெரியுங்களா? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கேட்டால் எல்லாருமே சொல்லுவீங்க, ஒரு சிலர் பல காரியங்களை சொல்லுவீங்க. அப்போ நம்ம ஆராய்க்கும் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு சோறு வருதுன்னா, கலக்கம் வருதுன்னா, துணை எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நினைக்கும் போது தான் துணை வரும், அந்த கவலை வரும். எல்லாம் அமரலாமா? இல்லை அமர்ந்து கேட்கலாம், அந்த பாட்டை கேட்கலாம். நமக்கு துணை யாருமே இல்லைன்னு வரும்போது ஒரு கலக்கம் வந்துடும். அப்படி தானேங்க? துணை துணைன்னு நம்ம பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு யார் துணை? உங்களுக்கு யாருமா துணை? யார் உங்களுக்கு பாதுகாப்பு? ஏசப்பா உங்களுக்கு பாதுகாப்புங்கிறீங்க. முதலாவது யார் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் சொல்ல நினச்சிருப்பீங்க? அப்பா அம்மா, அப்படிதானே? அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆகிட்டோன்னே கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை. என் வீட்டுக்காரர் இருக்காருங்கெல்லாம் பார்த்துக்குவார், என் மனைவி இருக்கிற வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். மனைவிக்கு என் புருஷன் இருக்கிறார், அவர் நடத்திடுவார். அப்போ துணை, இது உலகபுரமான காரியம். உலகத்தில் நமக்கு துணை அவசியம். வசனம் சொல்லுகிறது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ உலகத்தில் ஒரு துணையை, ஒரு குடும்பத்தை, பிள்ளைகளை, பேர குழந்தைங்களை, இது எல்லாத்தையும் தந்து ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள யார் நமக்கு துணையாக இருக்கணும்? ஏசப்பா நமக்கு துணையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம காரியம் வாய்க்க யார் நமக்கு துணையாக இருக்கணும்? ஏசப்பா நமக்கு துணையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே மறந்துடக்கூடாது. இந்த ஆண்டுலேயும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் ஏசப்பா உங்களுக்கு எபினேசராக, துணையாளராக இருந்தார், இந்த ஆண்டுலேயும் இருப்பார். எந்த சூழ்நிலை, அது கஷ்டங்களாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், இல்லை அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டு என்ன பண்ண மாட்டாரா? விலக மாட்டார், நம்ம வீட்டு நீங்க மாட்டார். நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும் அவருடைய நிலை மாறாது. ஹல்லேலூயா. நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நிலை மாறாது. நம்முடைய நிலை ஒருவேளை சில குறைவுபட்டு காணப்படும் போது, சில கஷ்டமான நேரத்தில் மனிதருடைய நிலை வேணால் என்ன பண்ணலாம்? மாறலாம். அப்படி தானே? நிறைய பேர்கிட்ட நம்ம சாட்சி கேட்கும் போது, அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தோங்க, அப்போ எல்லாம் உறவுகள் இருந்ததுங்க, எல்லாருமே எங்களை நேசித்தாங்க, எல்லாரும் எங்களை மதித்தாங்க. இன்றைக்கி இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஃபேஸ் பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு இடத்துல போகும்போது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் அனுபவ சாட்சி கேட்கும் போது தெரியும். ஆனால் ஏசப்பா சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலைமையில் புழுதியும் தூசியுமா குப்பையுமா எண்ணுகின்ற மனிதர்கள் நடுவில் ஏசப்பா நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை கொம்பை உயர்த்துகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாது என்ற தண்ணில் கல் தலைக்கு மூளைகள் ஆயிடுச்சு. அப்போ ஆகாதுன்னு யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பா பயன்படுத்தினார். துணையே இல்லைன்னு யாரெல்லாம் கலங்கினாங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பா உயர்த்தினார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
அவர் தான் சொல்றாரு, நான் பலம் உள்ளவனுக்காகலும் பலன் அற்றவனுக்காகலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். நீ கலங்காத, நீ எதை நினைத்தும் கலங்காத, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. மனசு எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா வைத்திருக்கணும். அந்த மகிழ்ச்சி எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற எண்ணம் வரும்போது அந்த மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை காசு கம்மியாக இருக்கலாம். ஐயோ காசு கம்மியாக இருக்குதே, இப்படி இருக்குது. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு போதுமான அளவுக்கு மாதம் 30 எல்லா வேலையிலும் காசு நமக்கு வீட்டில் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு இது என்ன பண்ணிடும், தைரியம் எப்படியோ சமாளிச்சிடலாம், எப்படியோ இது பண்ணிடலாம் அப்படி இருக்கும். ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்தில் ஒரு வீக்னஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? நம்ம ஒரு சின்ன கலக்கங்கள், ஒரு சின்ன ஒரு சந்தேகங்கள், எப்படி ஆகும்னு கேட்குற கேள்விக்கு போயிடுவோம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் இயேசுப்பா நம்மளை கைவிடலை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாக இருக்கிற நாள், அவர் போஷிக்கின்ற தகப்பன். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலையும் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் எந்த நிலைமையில் உங்களை வைத்திருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து தேவன் தான் எனக்கு துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டு எல்லாமே போனாலும் யோபு மாதிரி சொல்லணும், தேவன் எனக்கு துணையாக இருக்கார், நான் அவரை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லணும். நமக்கு எல்லாமே தந்து ஆசீர்வாதத்தை தந்து ஆபிரகாம் மாதிரி சோதிச்சு பார்த்தாலும் எனக்கு இயேசு போதும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும், எனக்கு வேற எந்த செல்வங்களும் வேண்டான்னு சொல்லிட்டு வரவும் தெரியணும். ஹல்லேலூயா. அப்படி யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் குறைவான பாதை இருக்காது, எந்த கஷ்டமான பாதை இருக்காது. ஒரு அருமையான அமைதலுள்ள ஒரு நீரோடை போல போயிட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி அமைதலுள்ள நீரோடை போல் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை அமையாததுக்கு காரணம் என்னென்னா, நிறைய வேலையில் அவசரப்பட்டுடுறோம், வார்த்தையை விட்டுடுறோம், சோர்ந்து போயிடுறோம். இது எல்லாமே தேவன் எனக்கு துணை இல்லைன்னு நம்ம மறக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்வது போல, நான் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். அவர் சிலுவை குறித்து அல்லாமல் எதை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். அந்த எண்ணம் இருக்கும்போது இயேசுவா எல்லா வேளையிலும் நமக்கு துணையாளராக இருப்பார் இந்த ஆண்டு முழுவதும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை அதிசயமாக நடத்துவார், உங்கள் பிஸ்னஸ் அதிசயமாக நடத்துவார், உங்களுடைய ஊழியத்தை அதிசயமாக நடத்துவார். யார் நமக்கு துணையாக இருக்கணும்? ஏசப்பா நமக்கு துணையாக இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, சோர்ந்து போகாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், தாய் தந்தை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் அன்புள்ள தகப்பன், நான் பண்பான தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஜீவனை பற்றுக்கொள்ளும் போது இவ்வளோ ஆசீர்வாதங்களை தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஜீவனை விட்டு வெளியில் போகும்போது நம்ம போன வாரம் சத்தியத்தில் கவனிச்சோம், அவர் எரிச்சலின் தேவன். ஹல்லேலூயா. ஏன் எரிச்சலின் தேவன் சொல்லுகிறோம்? தெரிஞ்சு செய்கிறவனுக்கு ஒரு அடி, தெரியாமல் செய்கிறவனுக்கு என்னது? யார் தெரிஞ்சு யார் தெரியாம சொல்றீங்களா? மாற்றி சொல்கிறேன்னா இல்லை கரெக்டாக சொல்கிறேன்னா? கரெக்டாக சொல்கிறேன்னா மாற்றி சொல்கிறேன்னா சொல்லுங்கள். இப்போ தான் பார்த்தேன். சத்தியத்தை தெரிஞ்சு இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி போனால் ஆப்புண்டு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு நான் வேணுன்னே போயிட்டு நான் அங்கே தான் போய் நிற்பேன், ஏசப்பா இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் அவனுக்கு பல அடி உண்டு. தெரியாமல் செஞ்சால் சரி, தெரியாமல் பண்ணிட்டான், அவனுக்கு சத்தியம் தெரியாது, அவன் அந்நியன், அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளியில் இருக்கவங்கள காட்டிலையும் நமக்கு தான் அதிகம் கட்டளைகள் எல்லாமே, நமக்கு தான் ஏசப்பா அதிகமாக வச்சுருக்குற. சத்தியத்தை அறிவதற்கு முன், அறிவதற்கு பின், ஆசீர்வாதமும் அதிகம் அறிஞ்ச பிறகு. அதனால் எந்த சூழ்நிலையும் மறக்காதீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். பாடலாமா? மகிழ்ச்சியோடு பாடலாமா? ஏசப்பா எனக்கு துணை சொல்லுங்கள். ஏசு எனக்கு துணை, ஏசு எனக்கு. நம்ம இது ஒன்றும் ஸ்டிக்கரில் ஓட்டுறதில்லை, வண்டிக்கு பின்னாடி போடுறதில்லை, நம்முடைய இதயம் என்ற பலகையில் என்றைக்குமே எழுதியிருக்கணும், ஏசு எனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாடலாமா? எல்லா கைகளை கட்டி உற்சாகமாய் பாடலாம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் சோத்திரம், நான் உனக்கு துணை
ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவர் ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவர் ஸ்தோத்திரம். ரத்தத்தால் கழுவி ஆவினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். என்னை ரத்தத்தால் கழுவி ஆவியால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் ஸ்தோத்திரம். பாடுகளை பாடு ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவர் ஸ்தோத்திரம். பாடுகள் ஜெயிக்க துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். வார்த்தை தேற்றி வல்லமையா நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். வசனத்தால் வார்த்தை வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் ஸ்தோத்திரம். ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் ஸ்தோத்திரம். சாத்தானின் அதிகாரங்களை ஜெயிக்க பலம் தருகிற இயேசு அவர். சாத்தானை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவர் ஸ்தோத்திரம். அன்பினால் அழைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவர் ஸ்தோத்திரம். ஆமென். அன்பினால் அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் ஸ்தோத்திரம். ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் ஸ்தோத்திரம். துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலை பாடும்போது நமக்கு என்ன வருது? ஒரு நம்பிக்கை தருகிற பாடல். ஹல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இதில் பாடலை பாடும்போது அனைவரும் உரிமைச்சி அடைவார்கள். ஹல்லேலூயா. தேவன் அருமையாக இந்த பாடல் ஆசிரியரை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நமக்காக விண்ணப்பிக்கும் ஆவியானவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? துணையாக இருக்கிறார். அடுத்து நமக்காக செபிக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். இதை விட நல்ல தகப்பன் யாருக்கு கிடைக்க முடியும்? உனக்கு எப்படி செபிக்கிறதுன்னு தெரியலனா நான் உனக்காக என்ன பண்ணுறேன்? செபிக்கிறேன். அது எப்படி? ஏனோ தானோ இல்லை, பெருமூச்சோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுங்களோடு உனக்கு நான் விண்ணப்பம் செய்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கிருபையின் காலத்திலேயே அவருடைய பொற்பாதங்களை நம்ம என்ன பண்ணோம்?
முத்தமிடணும். எவ்வளோ அன்பு செலுத்தணுமோ அவ்வளோ அன்பு இந்த கிருபையின் காலத்தில் நம்ம மேலே பொழிஞ்சிருவார். அவர் பாவம் செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் இரக்கத்தால் என்ன பண்ணிடுறாரு, மீட்டெடுக்கிறாரு, திருப்பியும் உட்கார வைக்கிறாரு சன்னிதானத்தில். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். மண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். பிரியமான சகோதர சகோதரியை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் கண் இருக்கும் போதே சூரியன் என்ன பண்ணிடணும், பார்க்கணும். கண் கெட்டது போல கிருபையின் காலம் இழந்ததுக்கு பிறகு நம்ம கர்த்தாவே ஆண்டவரே என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதனால் அன்பை ருசிச்சு பாருங்க. நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்காக ஜெபிக்கிற தகப்பன் அவர். அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை வருஷம் நம்மளாம் வாழ போகிறோம்? ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய இரக்கம் தான் அது எல்லாமே முடிவு செய்யும். ஹல்லேலூயா. வாழ்ந்தோம், பிறந்தோம், குழந்தைங்களை உருவாக்கணும், சந்ததியை உருவாக்கணும், சொத்து சேர்த்து வச்சோம். இது எல்லா மனுஷனும் பண்ணுறது, நம்மளும் பண்ணுவோம். ஆனால் வாழ்ந்தது எத்தனை ஆண்டு காலங்கள் இருந்தாலும் அடையாளத்தையும் அற்புதத்தையும் அதிசயமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துதான் சொல்ல வேண்டும். 3.5 ஆண்டு காலம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஸ்தேவான் ஒரு சில நாட்கள் மாத்திரமே ஆண்டவருக்காக வாழ்ந்து அவன் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலருடைய வாழ்நாளெல்லாம் பார்க்கும்போது வெகு சொற்ப நாட்கள் மாத்திரம் வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்து வாழ்ந்தார். இந்த வேதத்தில் அதிகமான ஆயுசுள்ள ஒரு மனிதன் யார் சொல்லுங்க? வேதத்தில் யார் அதிக ஆயுசு? மெத்துசலா. அவர் என்ன பண்ணார், என்ன செஞ்சார்னு எதோ வேதத்தில் போட்டிருக்குதா? நீங்கள் படிக்கிறதில்ல? மெத்துசலா இத்தனை ஆண்டு வாழ்ந்தார், இத்தனை ஆண்டில் மரிச்சார். அது மட்டும்தான் இருக்கும். எத்தனை ஆண்டு வாழ்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை ஆண்டு ஆண்டவர் தந்தாலும் அந்த ஆண்டில் எப்படி வாழ்ந்தான் தான் முக்கியம். ஹல்லேலூயா. என்ன நேச்சர் ஆண்டவருக்கு, எனக்கு துணையாக இருக்கிற ஆண்டவருக்கு நான் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஹல்லேலூயா. அதுதான் வெட்கப்படாத சாட்சியான அந்த ஒரு வைராக்கியத்தை தான் ஏசப்பா இந்த காலத்தில் யாருக்கிட்டேயோ இருக்குதா, ஒரு ஸ்பார்க் இருக்குதான்னு ஆண்டவர் பாட்டுட்டு இருக்கிறாரு. ஸ்பார்க் இருக்கிறவனை தான், அந்த வெறி இருக்கிறவனை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அந்த தாகமே இல்லாதவனை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். நீ ரெகுலர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் தான், நீ எதுலேயுமே நீ எதுவும் செய்ய மாட்டா, பண்ண மாட்டேன், உனக்கு ஒன்றுமே இல்லை, சரி இப்படி தான், உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவேன், பரலோக ராஜ்யம் உண்டு. ஆனால் புதிய எருசலேம் அதெல்லாம் நீ என்ன பண்ணாத. புதிய எருசலேம் ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இடம், மகாராஜா வசிக்கும் அந்த இடம். அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏம் பண்ணக்கூடாது, புதிய எருசலேமுக்கு ஏம் பண்ணணும். நம்மெல்லாம் மகாராஜா வசிக்கும் நகரத்துக்கு நம்ம எல்லாம் போய் சொல்ல வேண்டும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? வாழ்க்கை இயேசுவுக்காக, ஜீவன் தந்த இயேசுவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. 2 பேர் வயல்வெளியில் இருப்பாங்க, 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். ஹல்லேலூயா. அதனால் சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் பரலோகத்துக்கு போவானா, பிரதாரத்துடன் எக்கால சத்தம் தொணிச்சிச்சுன்னா நான் போவானா, என் குடும்பம் போவானா, என் மனைவி போவாங்களா, என் பிள்ளைங்க போவாங்களா? அதை யோசிச்சு பார்க்கணும். பார்ப்பீங்களா? கண்டிப்பாக போவீங்களா? நம்ம எல்லாரும் போகணும். ஹல்லேலூயா. போவோமா போக மாட்டோமா? நம்பிக்கை இருக்குதா இல்லையா? நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்குதுங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கணும் என்றைக்குமே. ஹல்லேலூயா. இரவில் தூங்க போகும்போது ஒரு ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ண மறக்காமல் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய வருகை காணப்பட்டால் பிரதானத்துடன் எக்கால சத்தங்கள் காணிகள் துணிக்கபடி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணணும்? தூங்கணும். சும்மா ஆண்டவரே தூக்கம் வருது பாய், 4 முழுசு காத்து கொண்டீரே நன்றி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ஒரு ஜெபத்தை நம்ம சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவீங்களா? ஆமென். அதனால் எல்லா சூழ்நிலையும் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். கலங்காதீங்க. ஹல்லேலூயா. எனக்காய் ஜெபிப்பவரே உம் கிருபையை தாருமையான்னு கேளுங்க. எல்லாம் கேட்பீங்களா? இந்த பாடல் வரிகள் எல்லாமே உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்கிற வரிகள் இருக்குது. அனைவரும் இந்த பாடலை நம்ம பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கண்களை மூடி
சொல்லுங்க. விண்ணப்பிக்கும் ஆவியே விண்ணப்பிக்க வாருமையா, எனக்காய் ஜெபிப்பவரே கிருபை தாருமையா. விண்ணப்பிக்கும் ஆவியே விண்ணப்பிக்க வாருமையா, எனக்காய் ஜெபிப்பவரே உம் கிருபை தாருமையா. பெருமிச்சோடு விண்ணப்பம் செய்கிறார். துணையான தகப்பன் அவர். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்காய் ஜெபிப்பவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்காய் ஜெபிப்பவரே, ஆவியோடும் உண்மையோடும் உண்மையோடும் ஜெபிக்கிட உதவுமையா, ஜெபிக்கிட உதவுமையா. கைகளை வைத்து விண்ணப்பிக்கும் ஆவியே விண்ணப்பிக்க வாருமையா, எனக்காய் ஜெபிப்பவரே உம் கிருபை தாருமையா. விண்ணப்பிக்கும் ஆவியே பிதாவின் அருகே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற தகப்பன் அவர். பிதாவின் அருகே எனக்காக பரிந்து பேசுமையா, பிதாவின் அருகே எனக்காக பரிந்து பேசுமையா. பாசத்தோடு கரம் நீட்டி, பாசத்தோடு கரம் நீட்டி அணைத்து கொள்ளுமையா, என்னை அணைத்து கொள்ளுமையா. கைகளை உயர்த்தி விண்ணப்பிக்கும் ஆவியே விண்ணப்பிக்க வாருமையா, எனக்காய் ஜெபிப்பவரே உம் கிருபை தாருமையா. விண்ணப்பிக்கும் ஆவியே காலை மாலை உடைய சமூகத்தில் அமர்ந்திட உதவுங்கப்பா. காலை மாலையில் உந்தன் பாதத்தில் அமர்ந்திட உதவுமையா. ஜெப வாஞ்சை காலை மாலை உந்தன் பாதத்தில் அமர்ந்திட உதவுமையா. ஆவியினால் வழி நடத்தி, ஆவியினால் வழி நடத்தி ஆறுதல் தாருமையா.
ஒவ்வொரு பாடலையும் அவருடைய செயல்கள் அதிசயமாயிட்டு தான் போகுது. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாட்டில் என்ன பார்த்தோம்? உங்களுடைய சமூகம் எனக்கு பேரின்பம். ரெண்டாவது பாடலில் என்ன பாட்டு பண்ணோம்? ஏசப்பா நமக்கு துணை. மூன்றாவது நமக்காக ஜெபிக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் எல்லாத்தையும் செய்து முடித்தேன்னு சொன்ன வசனம் நிறைவேறுதா? உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடித்தேன்னு சொன்ன வசனம் நிறைவேறுதா? ஆமென். எல்லாம் செஞ்சிட்டார். ஜீவனை பற்றி கொண்டால் இது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை வழியில் முடிக்க சொல்ல போகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடல், உம் சமூகம் இந்த முன்னே சென்றால் போதுமே. இந்த 2025ஆம் ஆண்டில் நம்ம நடித்து வைக்க போகிறோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் இப்படி சமூகம் எனக்கு முன்பாக செல்னு எசப்பான்னு சொல்லி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். இன்றைக்கி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக பிரசனம் போச்சோ, அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம எங்கே சென்றாலும் வந்தாலும் எனக்கு பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்னு எசப்பான்னு சொல்லி அந்த ஒரு விஷனோடு நம்ம செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பாடலாமா? உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க கிருபை என்னை என்றும் சொன்னால் போதுமே. சொல்லுங்க, உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க கிருபை என்னை என்றும் சொன்னால் போதுமே. சூழ்நிலை எதுவாகிலோ கைவிடப்படுவதில்லையே. என் நிலை எதுவாயினும் நான் வெட்கப்பட்டு போவதில்லையே. சூழ்நிலை எதுவாயினும் நான் கைவிடப்படுவதில்லையே. நிலை எதுவாயினும் நான் மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவாய் என்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். சொல்லுங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க சமூகம் என்று சொன்னால் போதுமே. உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க கிருபை என்னை என்றும் சொன்னால் போதுமே. ஏன்னா கர்த்தரின் சத்தத்திற்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்னெல்லா ஆசீர்வாதம் சுகந்தரிப்பேன். கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்னெல்லா ஆசீர்வாதம் சுகந்தரிப்பேன். என்னை பெரிய ஜாதியாய் வைத்திடுவார், என் பெயரை பெருமைப்படுத்துவார். என்னை பெரிய ஜாதியாய் வைத்திடுவார், நம் பெயரை பெருமைப்படுத்திடுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் என்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார்.
சமாதானக்காரனர். இந்த ஆண்டில் எனக்கு சமாதானம் தருவார். சாத்தானின் காலால நசுக்கின தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார். சமாதானக்காரனர் என் இயேசு. சாத்தானை என்னாலே நசுக்கிடுவார். சமாதானக்காரனர் என் இயேசு. சாத்தானை நசுக்கிடுவார். என் பயங்களை எல்லாம் நீக்கிடுவார். சமாதானம் தந்திடுவார். என் பயங்களை எல்லாம் நீக்கிடுவார். சமாதானம் தந்திடுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். ஆமென். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். சொல்லுங்க. உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க என்னை என்றும் சொன்னால் போதுமே. உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க சொன்னால் போதுமே. சூழ்நிலை எதுவாயினும் நான் கைவிடப்படுவதில்லையே. எல்லாரும் என் நிலை எதுவாயினும் நான் வெட்கப்பட்டு போவதில்லையே. ஆமென். சூழ்நிலை எதுவாயினும் நான் கைவிடப்படுவதில்லையே. என் நிலை எதுவாயினும் நான் வெட்கப்பட்டு போவதில்லையே. நகவத்தி மேக ஸ்தம்பமா முன் செல்லுங்க. அக்னி ஸ்தம்பமா முன் செல்லுங்க. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி செல்லும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். அனைவரும் முழங்கால் படியிடலாம். இந்த ஆண்டு ஆராதனை வேலையில் தேவனுடைய பிரஸ்தாபங்களை எல்லாத்தையும் சொல்லி விவரித்து பாடி இந்த நாமத்தை எல்லாரும் உயர்த்தணும். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை வழிநடத்துவார். சூழ்நிலை எதுவாகிலும், நம்முடைய நிலை எதுவாகிலும் இருக்கிற வண்ணமாகவே வா, உன்னை நான் அணைக்கிறேன், உன்னை நான் உயர்த்துகிறேன் என்று சொன்ன தகப்பன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஜீவியத்தில் தேவன் நம்மை உள்ளபடி நம்மை ஏற்றுக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது பாவப்பட்ட ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, எல்லாரும் கல்லெறிய வந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா உள்ள வண்ணமாகவே அந்த ஸ்திரியை ஏற்றுக்கொண்டார். பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை ஊற்றும் போது உள்ள வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டார். பாவியான மனுஷன், பிசாசு பிடியில் இருக்கிற மனுஷன் உள்ள வண்ணமாகவே அவனை ஏற்றுக்கொண்டான். அதை எந்த நிலை, என் நிலை அறிந்து என்னை கண்ணோக்க அவர் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், அது கொந்தளிப்பு அலைக்கடல் மத்தியில் என் படகு சென்று கொண்டிருந்தாலும், இல்லை அமர்ந்த தண்ணீரண்டில் நான் சென்று கொண்டாலும், என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என்ன பாதுகாக்க எனக்கு துணை நிற்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இதுவரைக்கும் நான் கைவிடப்படல, வைக்கப்பட்டு போல. என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா என் சமுதாயத்தில் வச்சிருக்கிறாரு. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா சபையில் வச்சிருக்கிறாரு. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நம்ம உறவினர்கள் மத்தியில், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டு அவர் நம் நடுவில் இருந்து அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நடுவில் நீங்கள் இருங்கப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் இருங்க.
ஒரு வாழ்க்கை அது உமக்காக, அது என் இயேசுவுக்காக. ஒரு வருகை எங்கே காணப்பட்டாலும் நான் அதில் பிரவேசிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்நேசப்பா என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? எல்லாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை பகுதியை நிறைவு செய்யலாம். ஆமென். அப்படி தேவன் நல்லவர். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஒரு சமூகம் அவங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.